நான் இன்றைக்கி சூப்பரான ரெசிபி கொண்டு வந்திருக்கேன். 200 300ன்னு காசு கொடுத்து கடையில் வாங்கி ஏமாறாமல் நம்ம வீட்டிலேயே வந்து டக்குன்னு 2 நிமிஷத்துக்குள்ளே இந்த ரெசிபியை செஞ்சிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் குக்கிங் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து நான் இன்றைக்கி 3 முட்டை உடச்சி ஊற்ற போகிறேன். இந்த ரெசிபிக்கு நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். அதை வந்து கவனமாக அந்த உடச்சி அந்த மிக்ஸி ஜாரில் மெதுவாக சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நீங்கள் புது முட்டையை எடுத்துக்கோங்க. புது முட்டை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றும் போது அந்த கருமுட்டை வந்து கலையாது. டக்குன்னு அந்த கரு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். சில முட்டைகள் வந்து உடைக்கும் போதே வந்து கலைஞ்சிரும். அடுத்ததாக இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெள்ளை மிளகு இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து கருப்பு மிளகு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இது கூடவே வந்து 5லேருந்து 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து 3 முட்டை எடுத்தனால அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன், 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த இடத்துல சர்க்கரை வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ அதை வந்து ஃபைனாக அரைச்சிக்கலாம். நீங்கள் எவ்வளோ நேரம் ஓட்டணும் அப்படின்னா கரெக்டாக வந்து 10லேருந்து 15 செகண்ட் வந்து ஜஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. அந்த மிளகு பூண்டு எல்லாம் வந்து டக்குன்னு அரைபட்டுரும். அதனால் நீங்கள் லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீடு ஒரு 15 செகண்ட் வச்சா போதும். கரெக்டாக 15 செகண்ட் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ரெசிபியை வந்து சில நிமிடங்களே செஞ்சிடலாம், அதனால் ரொம்ப எளிமையானது. இப்போ பாருங்கள், நல்லா அரைப்பட்டுருக்கு. நல்லா அரைப்பட்டு ஓரளவு ஃபைனாக இருக்குது. இது நமக்கு இன்னும் திக்னஸ் வேணும். அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். எந்த வாசனையும் இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க. குக்கிங் ஆயில் தான் இருந்தால் கூட பரவாயில்லை. சேர்த்துட்டு இப்போ மறுபடியும் வந்து அதை அரைச்சிடலாம். கரெக்டாக வந்து மறுபடியும் ஒரு 20 செகண்ட் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு திக்னஸ் வந்திருக்கா என்னன்னு பார்ப்போம். பாருங்கள், ஓரளவு திக்னஸ் வந்திருக்கு. விட கொஞ்சம் திக்னஸாக இருக்குது. இன்னும் நமக்கு திக்னஸ் வேணும். அதனால் வந்து மேற்கொண்டு நான் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்துட்டு மறுபடியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கரெக்டாக 15 செகண்ட் வந்து அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு மறுபடியும் இந்த தடவை பார்ப்போம். பாருங்கள், நல்ல திக்னஸாக வந்திருக்கு. விட இப்போ வந்து சூப்பராக திக்னஸ் வந்திருக்கு. நமக்கு வந்து இன்னும் கூட கொஞ்சம் திக்னஸாக இருந்தால் தான் அந்த ஸ்ட்ரக்சர் வரும். அதனால் வந்து மேற்கொண்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. கூடவே வந்து இதுக்கு வினிகர் இருந்தால் வினிகர் சேர்த்துக்கோம். நான் வந்து எலுமிச்சப்பழ சாறு வந்து ஒரு எலுமிச்சப்பழ சாறு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து மறுபடியும் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதே போல் கரெக்டாக வந்து ஒரு 15லேருந்து 20 செகண்ட் அரைச்சிக்கோங்க. அதிகமாக ஓட விட வேண்டாம். அதிகமாக ஓட விட்டிங்கன்னா ரொம்ப குழுன்னு ஆயிரும். அதனால் வந்து இந்த அளவுக்கு செகண்டில் வச்சுக்கோங்க. இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாவ், நல்ல வாசமனத்தோட நல்ல திக்னஸாக வந்திருக்கு. தேவையான ஸ்ட்ரக்சர் நமக்கு வந்துருச்சு. பர்ஃபெக்டாக வந்திருக்கு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இன்னும் திக்னஸ் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு மறுபடியும் அதே மாதிரி ஓட விட்டுருங்க. கரெக்டாக 15 செகண்ட் கழித்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் திக்னஸ் வந்திருக்கும். எனக்கு இந்த திக்னஸ் போதும். இப்போ இதை வந்து வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மெதுவாக மாற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் தான் தந்தூரி சிக்கன், சவர்மா, இன்னும் வந்து பர்கருக்கெல்லாம் உள்ளே வச்சு கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இதில் என்ன டிப்ஸ் அப்படின்னா, நீங்கள் வந்து அரைக்கும்போது வந்து அதிகமான நேரம் விட்டு அரைச்சிடக்கூடாது. கரெக்டாக 10லேருந்து 15 செகண்ட் அரைச்சா போதும். அதுக்கு மேலே அரைச்சிங்கன்னா நமக்கு தேவையான ஸ்ட்ரக்சர் கிடைக்காது. இந்த ரெசிபியை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 2லேருந்து 3 நாள் வச்சு சாப்பிட்லாம். இது ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியதுனால நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே செஞ்சுக்கலாம். ஓகே நண்பர்களே, இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட மிகவும் சுலபமாக செய்யக்கூடிய இந்த மயோனீஸை வந்து நீங்களும் செய்து சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க. இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர். பாய் பாய். தேங்க்யூ.